அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 19ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் பதிந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற இந்த பதிவினை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். ஜூலை 19ஆம் தேதி குறிப்பிட்டதாவது, கவனிக்கத்தகுந்த செழிப்பினை விட மலிவான கொள்முதல் வேறு ஏதும் இல்லை. நீர்க்குமிழி இருக்க முடியாதது போல மோசடி செழிக்காது. ஒரு பணத்தை வாங்குவதில் ஒரு பரபரப்பை உண்டாக்கி பின் சரிந்து விடுகிறார். மோசடியால் எதையும் பெற முடியாது, எப்போதும் பெற முடியாது. செழிப்பு என்பது அறிவார்ந்த உழைப்பால் மட்டுமல்ல, ஆற்றலுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என பதிந்து தங்களிடம் இந்த ஆங்கில உரையை கூறுகிறேன். On July 19th, there is no striking a cheap bargain with prosperity. As the bubble cannot endure, so the fraud cannot prosper. He makes a feverish spurt in the accumulation of money and then collapses. Nothing is ever can be gained by fraud. So prosperity must be purchased not only with the intelligent labor, but with the moral force. So what is the moral force is survival for what? Prosperity. Moral force is the only resource for our prosperity. This just I am going to share my presentation. On July 19th, ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 19ஆம் தேதி தங்களிடம் உள்ள பகிர்வை பகிர்ந்து கொள்கிறோம். கவனிக்கத்தகுந்த செழிப்பினை விட மலிவான கொள்முதல் வேறு ஏதும் இல்லை. நேர்க்குமிழி இருக்க முடியாதது போல மோசடி செழிக்காது. பணத்தை வாங்குவதில் ஒரு பரபரப்பை உண்டாக்கி பின் சரிந்து விடுகிறார். மோசடியால் எதையும் எப்போதும் பெற முடியாது. செழிப்பு என்பது அறிவார்ந்த உழைப்பால் மட்டுமல்ல, ஆற்றலுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். English, when we say what he says on it, there is no striking a cheap bargain with prosperity. As the bubble cannot endure, so the fraud cannot prosper. He makes a feverish spurt in the accumulation of money and then collapses. Nothing is ever can be gained by fraud. Prosperity must be purchased not only with the intelligent labor, but with the moral force. So moral force is the only solution for our entire prosperity of the human being. What he states on July 19th. July 19ஆம் தேதி செழிப்பு என்பது நமது நன்னெறியால் பாதுகாக்கப்படவும் நமது ஆற்றலுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பதிந்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.